தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல இயக்குனர்கள் என் மேலே இருக்கிற ஏதோ ஒரு தனிப்பட்ட ஏதாவது என் மேலே ஒரு கோவம் அதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் இல்லாமல் ரிச்சர்ட் சாரை நீங்கள் வந்து நல்ல நல்ல படங்களில் கேஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஹீரோ நிச்சயமாக கிடைக்க மாட்டார். அவ்வளோ டவுன் டு எர்த் அண்ட் அவ்வளோ ஆக்டிவான ஒரு ஹீரோ. 16 hours ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எத்தனை ஹீரோ இருக்காங்க தெரில. அவர் இருக்கார் ரெடியாக. இதுலேயும் சொல்லிட்டார் வழக்கம் போல் நான் சம்பளம் வேணாம், நீங்களும் அதே மாதிரி இப்போ ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சிட்டு வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தை தான் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் புள்ளி. எனக்கு வந்து இது எல்லாமே புதுசு. நம்ம கற்பனையில் தான் இதெல்லாமே இருந்தது. புத்தகத்தில் படித்த அண்ணன் புத்தகத்தில் அப்புறம் அவரை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணேன். நான் சொல்கிறேன் இந்த படம் பண்ணுறதுக்கு காரணமே தான் சொல்கிறேன். பட் இப்படி இவங்களோட மேன் பவர் என் கூட சப்போர்ட்டிவாக இல்லைன்னா நான் என்ன தான் பேப்பரில் கொண்டு வந்தாலும் அதை இவங்க வந்து சேர்த்தாங்க. இவங்க இங்கே நிப்பாட்ட வேண்டிய இன்னும் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, ஃபோட்டோஃபிலிக் டீம் இருக்காங்க, கிரேன் டிபார்ட்மெண்ட் டீம் இருக்காங்க. இவங்கெல்லாம் என் கூட முதல் படத்துலேருந்து வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த மேன் பவர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலைன்னா இவங்களை யாரையுமே நான் வந்து கம்ஃபர்டபுள் ஜோனில் வச்சு ஒர்க் பண்ணியிருக்க முடியாது. ஸோ என்னுடைய டீமுக்கு நான் இந்த இடத்துல மனமாற நான் நன்றி சொல்லிக்கிறேன். இல்லைனா இந்த பட்ஜெட்டில் 31 நாளுக்குள்ளே இப்படி ஒரு படம் கனவுல கூட சாத்தியமில்லை. நான் மறுபடியும் பதிவு பண்ணுறேன். நான் எவ்வளோ ப்ரெஷருக்குள்ளே போயிருக்கேன் இந்த படத்தில் அப்படின்றது எனக்கு தெரியும். ஷூட் பண்ணுறப்ப ஸ்டில் எனக்கு இதில் வந்து பேர் கிடைக்க போகுது. அடுத்த படம் பண்ண போகிறேன். அடுத்த படம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் அப்புறம். பட் இதில் எனக்கு எவ்வளோ பெரிய பேர் கிடைக்க போகுது, இந்த ட்ரெயிலரில் எனக்கு எவ்வளோ பெரிய பேர் கிடைச்சிருக்கு, எம்கோனில் எவ்வளோ பெரிய பேர் கிடைச்சிருக்கு எனக்கு தெரியும். பட் எதுவுமே இல்லாமல் இவ்வளோ உழைப்பு போட்டாங்க. அதுக்காக அங்கீகாரம், அதுக்காக நன்றி சொல்லிடுறேன். இருந்தாலும் எப்போவுமே ரிச்சர்ட் சார் அவர்கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அவர் இல்லைன்னா திரௌபதி 2 கண்டிப்பாக ஒர்க் ஆகிருக்காது. ஏன்னா முதல்ல இப்படி ஒரு படம் பண்ணணும், இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ண போகிறோம். களத்தில் போய் எங்கெங்கே போய் லொக்கேஷன் தேட போகிறோம், யார்கிட்ட போய் நிற்க போகிறோம் எதுவுமே தெரியாது. அவர்கிட்ட போய் சொன்னேன், சார் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நம்ம பண்ணலாம், அது வந்து திரௌபதி 2 மாறும். ஆனால் நீங்கள் வந்து எப்படி இதுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க தெரில சார். அவ்வளோ மனித உழைப்பு இதுக்கு வந்து தேவைப்படும். நமக்கு நீங்கள் நானும் சேர்ந்தால் நமக்குன்னு ஒரு பட்ஜெட் இவ்வளோ தான் சார் நம்மளோட வெயிட், அதை தான் நம்ம தூக்க முடியும். அதுக்கு மேலே வெயிட்டை நம்ம தூக்குனா 2 பேருக்குமே எலும்பு முறிவு ஏற்படும். அவ்வளோ சுமை தூக்க முடியாது எங்களால். அப்போ இந்த பட்ஜெட்குள்ளே நம்ம இவ்வளோ பெரிய படம் எப்படி சார் பண்ணலான்னு கேட்டோடனே அவர் கண்ணை மூடின்னு சொல்லிட்டாரு. எனக்கு நம்ம திரௌபதி பண்ணப்போ நான் அவருக்கு சம்பளம் கொடுக்கல, படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொடுத்தேன். இதுலேயும் சொல்லிட்டார் வழக்கம் போல் நான் சம்பளம் வேணாம், நீங்களும் அதே மாதிரி இப்போ ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சிட்டு வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தை தான் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் புள்ளி. அதை இப்போ வரைக்கும் சொல்கிறேன். அவர் இன்னும் ₹1 சம்பளம் வாங்கலை இந்த படத்தில். அவ்வளோ பெரிய சப்போர்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. நான் சொன்னேன், சார் இன்ஜுரிலாம் ஆகும், ஃப்ராக்சர்லாம் ஆகும் சார், ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது சார், முடி வளர்க்கணும், நீங்கள் வேறு எங்கேயும் போய் நடிக்க முடியாதுன்னு சொன்னேன். அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 1 வருஷமாக அந்த முடியை வளர்த்து மலேசியா போய் சிலாத் கலையை கற்றுக்கிட்டு 3-4 மாதம் குதிரை பயிற்சி எடுத்து இந்த படத்தில் வந்து அதுக்காக கத்தி சண்டைலாம் அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அவ்வளோ பெரிய டெடிகேட்டிவ் ஒரு ஆர்டிஸ்ட் அவர். தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல இயக்குனர்கள் என் மேலே இருக்கிற ஏதோ ஒரு தனிப்பட்ட ஏதாவது என் மேலே ஒரு கோவம் அதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் இல்லாமல் ரிச்சர்ட் சாரை நீங்கள் வந்து நல்ல நல்ல படங்களில் கேஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஹீரோ நிச்சயமாக கிடைக்க மாட்டார். அவ்வளோ டவுன் டு எர்த் அண்ட் அவ்வளோ ஆக்டிவான ஒரு ஹீரோ. 16 hours ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எத்தனை ஹீரோ இருக்காங்க தெரில. அவர் இருக்கார் ரெடியாக. ஸோ 2வது ப்ரொடியூசர் சார். அவர் இல்லைனாலும் இந்த படம் வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணுறோன்னு நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ப்ரொடியூசர்கிட்ட சொல்லியிருக்கேன். எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சரி பண்ணலாம், ஆனால் ஹீரோ மட்டும் மாற்றிக்கலாமா அப்படின்னா, சார் நாங்கள் 2 பேர் சேர்ந்தால் தான் இந்த படம், இல்லைனா எனக்கு செட் ஆகாது சார், நான் திரௌபதி 2 இதுக்கு வந்து பண்ண போகிறேன். ஏன்னா அந்த படத்தில் ஒரு கனெக்டோடு தான் இந்த படம் வந்து சேரும். அவங்க இருந்தால் தான் பண்ண முடியும். நான் ப்ரொடியூசர் சில அவாய்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு நாள் எனக்கு ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஒரு கால் வந்தது, இவங்க புது படம் பண்ணுறாங்க, உங்ககிட்ட ஏதாவது உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்கன்னா போய் சார் ஆஃபீஸில் பார்த்தேன். சாருக்கு ஒரு ஆசை இருந்தது என் கூட படம் பண்ணணுன்னா. அவர் ஒரு லைன் சொன்னார், இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது சார், நீங்கள் டேரக்ட் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ சொன்னேன், இல்லை சார் நாங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்கிரிப்டை பண்ணி 1 வருஷமாக ஒர்க் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் வரைக்கும் முடிச்சுட்டு சார், நான் ஸ்கிரிப்ட் வேணால் தரேன் அப்படி சொன்னேன். சரி எனக்கு அந்த கதை சொல்வீங்களான்னு கேட்டார். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு படம் ப்ரொடியூசர்தால யூஸ்வலாக 5-4 படம் டேரக்ட் பண்ணிட்டா கதைலாம் சொல்ல மாட்டாங்க. என்னை கேட்டார், கதை சொல்வீங்களான்னு. சார் நான் இப்போயே சொல்கிறேன்னு கதை கேட்டார். நான் ஃபுல் கதை சொன்னேன். 3வது நாள் அட்வான்ஸ் போட்டார் ஃபர்ஸ்ட் காப்பியில் படம் பண்ணுறதுக்கு. என்னால் நம்பவே முடியல, யாராவது ஸ்பூஃப் பண்ணுறாங்களா இல்லை ஏமாத்துறாங்களா அப்படின்னு. நிஜமாலே கதை கேட்டால் 3வது நாள் இந்த படத்தை எனக்கு கமிட் பண்ணிட்டாரு.
அங்கே ஆரம்பிச்சது. நான் சொன்ன வார்த்தையை அவர்கிட்ட காப்பாற்றுறேன். என்னென்னா நான் சொன்ன பட்ஜெட்டில் முடிக்க முடியல, கொஞ்சம் பட்ஜெட் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு நான் சார்கிட்ட இங்கே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் சொன்னதை விட பட்ஜெட் வந்து ரொம்ப கூட தான் போயிருக்கு. அவருக்கு ரொம்ப மன தைரியம். இவ்வளோ பெரிய பட்ஜெட் இந்த படத்துக்கு பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சு. தமிழ் சினிமாவிலே முதல் தயாரிப்பாளர் தொடர்ந்து 2 நாட்கள் தினத்தந்தி பேப்பரில் முழு விளம்பரம் கொடுத்தாரு. அது வந்து அதனால தான் அவர் ரொம்ப எமோஷன் ஆகிட்டார். அதை வந்து பத்திரிகையாளர் அவர் ஃபஸ்ட் டைம்ன்றதால நிச்சயமாக இதெல்லாமே புரிஞ்சுப்பார். அதை ரொம்ப பெரிய விஷயமாக்காமல் எடுத்துக்கோங்க. ஏனாலும் தினத்தந்தி பத்திரிகை மனமாற நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய கவரேஜ் 2 நாளில் அதை பற்றி எல்லாருமே பேசினாங்க. இண்டஸ்ட்ரி ரொம்ப பெருசாக பேசினாங்க. ஸோ தயாரிப்பாளருக்கு இந்த இடத்துல மனமார்ந்த நன்றிகள். அவரோட குடும்பத்திற்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். அவங்களும் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் சாருக்கு, அவங்க மிஸ்ஸஸும்.